பிரச்சனைக்காக நாங்க போகல. ஒரு மேலதிகாரி சொன்னாங்கன்னா நாங்க போகதான் செய்வோம். அப்ப எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். 6 பேர் குடும்பம் என்ன ஆகுறது? போலீஸ்காரங்களுக்கு இந்த நிலைமைண்டா பொதுமக்கள் என்ன பண்றது? நச்சான்றிதழை வச்சு நாங்க என்ன பண்றது? 1000 பேர் பார்த்தாலும் அந்த பையனுக்கு தாய் தாப்பை பாக்குறது மாதிரி வருமா? 6 பேர் குடும்பத்தை காவல்துறைக்காகவே சாப்பிடாம கொல்லாம உடைச்சாங்களே. இந்த பையனை எல்லாம் நீங்க யாரு பார்க்க முடியும்? நாங்களே பார்த்தாலும் அவங்க அப்பா இருந்து பாக்குறது மாதிரி வருமா? ஒருத்தருக்கு நியாயம் வாங்கி கொடுத்தீங்கல்ல, பாருங்க குடும்பத்துக்கு நீங்க நியாயம் வாங்கி கொடுங்க. இதே பிரச்சனை தான் நாங்களும் சொல்றோம். எங்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுங்க. எனக்கும் அந்த பையனுக்கு தனிப்பட்ட பிரச்சனை இருக்கா? நீங்க சொல்லுங்க. பிரச்சனை எங்களுக்கு இருக்கா? இல்ல இல்ல இது பண்றீங்க, மௌன சாதிக்கிறீங்க. குடிக்கணும் 6 பேர் குடும்பத்தையுமே நீங்களே என்ன பண்ணீங்க? நாங்க விட்டுட்டு போயிடும். எதுனாலும் எதுனாலும் பண்ணணும். நல்ல தீர்ப்பு எங்களுக்கு நீதி வழங்குறோம்ன்றீங்கல்ல, 6 பேர் குடும்பத்துக்கு நீங்க நீதியை வளர்த்துங்க. நீங்க வழி சொல்லாம நாங்க போவே முடியாதுன்னு சார், ஒன்னும் செய்ய முடியாது. எல்லோருக்கும் வணக்கம். ஒருத்தருக்கு நான் நன்றி சொன்னோம். அது வேறு யாருமே இல்லை, நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. எதுக்கு இந்த நன்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறந்து போன இல்லை கொல்லப்பட்ட எது வேணால் சூட்டாயிருன்னு வச்சுக்கலாம். நம்ம அஜித்குமார் ஃபேமிலிக்கு அரசு சார்பாக நிறைய விஷயங்களை பண்ணி கொடுத்துருக்காரு. அதை பார்த்தோம். அதுக்காக நம்ம முதல்வர் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இப்போ விஷயத்துக்கு வர்றேன். ஒரு மாநிலத்தில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கிறத நினச்சி ரொம்ப வருத்தப்படுறதாகவும் வேதனைப்படுறதாகவும் மிக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய ஜட்ஜே சொல்லியிருக்காரு. அதை ஒரு பக்கம் அது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இந்த அடித்து கொண்டாங்க இல்லையா, அந்த போலீஸ்காரங்க காவல்துறையினர் அவர் சிறையில் இது பண்ணியிருக்காரு. அதோடு அவங்கள இதுவும் பண்ணிட்டாங்க, வேலையிலேருந்து இது பண்ணிட்டாங்க. அது ஒரு விஷயம். அதில் பார்த்திங்கன்னா, அந்த காவலர்களுடைய மனைவியெல்லாம் நேற்று அலுவலகத்தை பார்த்தேன். உண்மையாக ரத்த கண்ணீர் வருது என் கண்ணில். நான் ஒரு விஷயம் கேட்குறேம்மா, தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் வீட்டுக்கார் போட்டு அந்த அடி அடித்து அந்த பையனுக்கு அவ்வளோ ரத்தம் வந்திருக்க, அப்போல்லாம் நீங்கள் எங்கே போயிட்டீங்க? இதுவே உங்கள் குடும்பத்தில் யாரையாவது வேணாம் விட்ருங்க, இப்போ அடித்து இவ்வளோ தூரம் பண்ணாங்களே, உங்கள் வீட்டுக்காரையே அதே கோசாலையில் வச்சு அடித்து, பொதுமக்கள் வச்சு அடித்து தண்டனை கொடுத்தா ஒத்துக்குவீங்களா? இது சட்டத்தில் கிடையாது. ஏன்னா நாங்கள் சட்டத்தெல்லாம் மதிக்கிறோம். சட்டத்தை மதிக்க வேண்டிய உங்கள் வீட்டுக்காரியாமல் அதை மதிக்காமல் இந்த வேலையை பார்த்தாரு. நீங்கள் சொன்னீங்க நேற்று, அது அவராக செய்யலை, யாரோ ஒரு சார் சொன்னார்ன்ட்டு. ஏற்கனவே ஒரு சார், அவரே யாருன்னு தெரியாமல் ஜனங்க மூச்சுங்கிறாங்க, இது வரைக்கும் தெரில. இப்போ இன்னொரு சார். நான் என்ன கேட்குறேன், 3வது ஒரு சார் வரத்துக்குள்ளார இந்த சார் யாருன்னு நீங்கள் சொல்லிடுங்க, டென்ஷன் இல்லாமல் இருக்கோம்ல. நான் ஏதாவது மனசு வருத்தப்படி பேசுந்தா மன்னிச்சிங்க. ஒரு பக்கம் இல்லைன்னா ஒரே வேட்டில் சொல்லலாம், சாரி, ஓகே.